travel with Baja Baby ன்னு சொல்லி ஒரு கப்பிள்ஸ் யாழ்ப்பாணம் வந்துறீங்க. யாழ்ப்பாணத்தில் மக்கள் வந்து எல்லாருமே என்ன மாதிரி அவங்க மாதிரி ஜனங்களை நான் பார்த்தில்ல. ஒரு பைக்கில் 3 பேர் வந்திருக்கணும். அந்த மூணாவது மறக்க முடியாத இடமாண்டா நைனாத்தீவனும் அனலத்தி கோமத எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது சுப்பரியது. பைக்கை பாதி எப்படி இருக்கு? வணக்கம், நானுங்கள் ஜோயி. இந்த வீடியோவில் நீங்கள் இதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ நான் நிற்கிற இடம் வந்து கேகேஎஸ் பீச். அங்கே இல்லை, கஜூர்னா பீச்சில் தான் நிற்கிறேன். இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு ஆளை மீட் பண்ண போகிறோம். யாருன்னு சொன்னால் ட்ராவல் வித் பாஜா பேபின்னு சொல்லி ஒரு கப்பிள்ஸ். அவங்க வந்து இலங்கையை சுற்றி கரையோரத்தை வந்து ஒரு பைக்கில் வந்து ஒரு ரைட் பண்ணோம். நான் நேற்று வந்து ஊரில் நிற்க ஏதாச்சும் அங்கே ஊரில் வச்சு கண்ணான் பவேல் கேர்னர் பீச்சுக்கு வந்திருக்கேன். பவேல தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து பாருங்க, இதில் ஒரு பைக் நிற்குது தானே. இந்த பைக்கில் தான் 4 பேர் யாருண்டா, ஒரு அண்ணாண்ட பைக், அடுத்து வந்து அந்த அண்ணாண்ட வந்து ஃப்ரெண்ட், அடுத்து அந்த அண்ணாவுக்கு ஒரு மகள் இருக்குது. அவங்க ஒரு 4 பேர் வந்து 2 பைக்கில் வந்துட்டீங்கன்னா இதில் வந்து பாருங்க, இந்த பைக் தான். அவளோட போய் கதைப்போம் என்ன மாதிரி இப்போ யாழ்ப்பாணம் வந்திருக்கிறோம், இந்த பயணம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கதைப்போம். யாழ்ப்பாணத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கிட்டே இருந்திருக்கணுமா. பார்ப்போம், கதைச்சு இந்த யாழ்ப்பாணம் வந்து அனுபவம் என்ன மாதிரின்னு சொல்லி கேட்போம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போவோம். என்ன சேனலுக்கு நீங்கள் இப்போ யாராச்சும் புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதில் வந்து கப்பிள்ஸாக வந்தவே ஒரு பைக்கில் 3 பேர் வந்திருக்கணும். அந்த சின்ன பிள்ளை வந்து அவங்க வந்து முன்னுக்கு வந்திருந்தாங்க. இலங்கையில் தேசிய கொடிய பைக்கில் வந்து காட்டி ஒரு ரைடு ஒன்று வந்திருக்கணும். அண்ணனா தான் இப்போ வந்து கேர்னர் பீச்சில் வந்து. அதே மாதிரி பின்னுக்கு வந்து பாருங்க, அந்த அண்ணாண்ட மகள், அதில் வந்து அந்த போன் காஜி நிற்கிறார் அந்த நாடுதான் கையை காடுங்க. அடுத்து வந்து இதில் வந்து இருக்கிற வந்து அவங்க அந்த அண்ணாண்ட வந்து பைக். அப்படியே பீச்சை பாருங்க. பீச்சு வந்து இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைன்றதால பீச்சில் வந்து நிறைய பேர் வந்திருக்கணும். இதுக்கு முதலெல்லாம் வந்து இப்போ ஒரு அண்ணா சோமிதா விவோன்னு சொல்லி அந்த அண்ணா வந்து கரையோரத்தை வந்து நடந்து வந்து ஒரு சாதனை பண்ணினவர். அதே மாதிரி தமிழ் புரோஸ் அண்ணா, அவர் வந்து இப்போ இலங்கையில் இருக்க 24 டிஸ்ட்ரிக்டையும் வந்து நடந்து கவர் பண்ணவர். அந்த 2 அண்ணா வந்து இப்போ யாழ்ப்பாணம் விரைக்க வந்து கடைசியாக விரைக்க நான் யாழ்ப்பாணத்தில் இல்லை, கொழும்புல அந்த டைம் வேலை செஞ்சது. அந்த ஒரு பிரச்சனைனால தான் வீடியோ எடுக்க நான் போயிட்டு இந்த நான் வந்து நேற்று நான் எதேச்சியாக தான் கண்டான் ட்ராவல் வித் பஜா பேபி. அதனால நேற்று கண்டுட்டு விலங்கு பார்த்தேன்னு சொல்லி அப்படியே பின்னால் கதைச்சிட்டு போய் அப்படியே கதைச்சிட்டு இப்போ இந்த நாளைக்கு வந்து கஜுனா பீச் வரும், அப்போ அங்கே வாங்கன்னு சொல்லிச்சுனா சரின்னு இப்போ நாங்கள் வந்து நிற்கிறோம். ஹெல்மெட்டை பாருங்க, இந்த சின்ன பிள்ளைக்கு வந்து ஒரு குட்டி பேஸ் ஹெல்மெட், ஃபுல் வேஸ் ஹெல்மெட் தான். டாய் உனத கரண்ணே நாம முகத்து உணவு ஜேத்தையா, தங்கச்சின்னு பேர் வந்து ஜேத்தையா. எனக்கு வந்து சிங்களம் தெரியாது, தமிழ் தான் தெரியும். நான் என்ன நினைச்சேன், நான் வந்து அந்த அண்ணா வந்து சிங்களம் உண்டு, ஆனால் சிங்களம் இல்லை. அந்த அண்ணாவுக்கு வந்து தமிழ் தெரியும், அக்காவுக்கும் வந்து தமிழ் தெரியும். உங்களை நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், கப்பிள்ஸாக வந்து ரைட் இலங்கை கரையோரத்தில் சுற்றுறோன்னு சொல்லி. எங்கள் அண்ணா தான், அண்ணாண்ட பேர் வந்து சமீர சதுரங்க. அண்ணன் நேம் வந்து அண்ணாவில் வந்து மிஜாக்கள் நிற்கிறோம். அண்ணோட கதைப்போம். உங்களோட பிளான் வந்து என்ன மாதிரி? எங்களோட பிளான் இந்த குழந்தைக்கும் ஒய்ஃபும் கிட்ட அரவுண்ட் ஸ்ரீலங்கா டூர் போயிட்டு கப்பிள்ஸாக வந்து அப்படியே கரையோரத்தில் சுற்றுறது தான் அண்ணான்னு வந்து பிளான். கரையோரத்தை சுற்றுறது. இப்போ நீங்கள் எத்தனை நாள் ஆகிட்டு வந்தீங்க? இன்னைக்கு 33 days, 33 நாள் ஆகிட்டு. 33 நாள் ஆகிட்டு. யாழ்ப்பாணத்தில் மட்டும் இந்த 11 days. யாழ்ப்பாணத்தில் மட்டும் ஒரு 11 நாள் அண்ணா வந்து நின்று வரா. நீங்கள் இப்போ இந்த பைக்கில் வந்து ட்ரிப் போகிறீங்க தானே, இப்போ யாழ்ப்பாணம் வந்துடுறீங்க. யாழ்ப்பாணத்தில் மக்கள் வந்து எல்லாருமே என்ன மாதிரி உங்களோட நல்லா இருக்குது? அவங்க மாதிரி ஜனங்களை நான் பார்த்தில்ல. நாங்கள் இந்த டூர் ஸ்டார்ட் பண்ணிட்டே மீட் பண்ணது எல்லாரும் நல்லா, யாரும் இல்லை கெட்டவங்கலேருந்து எங்களுக்கு அப்படி சொல்லுது யாரும் இல்லை. எங்களுக்கு மீட் பண்ண எல்லாரும் நல்லங்க, பெரிய உதவி செய்யலாங்க, நல்லா சிரிப்பாங்க. அதுதான் வேணும். நாங்கள் அந்த என்னது சொல்லுது, நாங்கள் எங்களுக்கு வேணும் அதுதான்.
ஒரு மனுஷர்லேருந்து சிரிப்பு தான் வேணும். இந்த நான் பார்த்துனா ஸோ அதுதான் சந்தோஷம். நாங்கள் எல்லாரும் வந்து ஃப்ரெண்ட்லியாக ஜஃப்னால் நான் பெஸ்ட்டில் போயிட்டு வந்தால் நைனத்தீவு மக்கள் ரொம்ப சூப்பர். வார்த்தை இல்லை அங்கே சொல்லுது. எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டாங்க, தங்கைக்கு இடம் கொடுத்துக்க நல்லா இருக்குது. நைனத்தீவும் அனலத்தீவிலும் சாமி ஐயர் இருக்குதாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க எங்களுக்கு. அனலத்தீவில் ஒரு ஹோட்டல் இல்லை, இடம் இல்லை, நாங்கள் டென்ட் அடிக்கிறவங்க இடம் இல்லை. அப்புறம் எங்களுக்கு இந்த தேவ மாதிரி வந்துட்டா அந்த கேதீஷ் ஐயா அவன் தான் கொண்டு போய்ட்டு ஐயர்கிட்ட போயிட்டு பேசிட்டு எங்களுக்கு ஒரு தங்கம் கொடுத்து, இந்த ராத்திரியில் இருக்குது தங்கம் இடம் கொடுத்துட்டு சாப்பாட்டும் ரெடி பண்ணிட்டு எல்லாரும் ரெடி பண்ணிட்டு அவங்கள நாங்கள் இல்லை. மறக்க முடியாத இடமாண்டா நைனாத்தீவனும் அனலத்தீவனும். இடத்தை முதல் சொல்லவே இல்லை. நீங்கள் எந்த இடம் சொந்த இடம்? நாங்கள் எந்த சொந்த இடம் கலாம்பு. நாங்கள் இந்த இப்போ இருக்குது கந்தானில். கந்தானை. ஓ கந்தானை வந்து குடும்பம் அங்கே தான் எல்லாத்தையும் கம்பா டிஸ்ட்ரிக்டில் கந்தானை. இப்போ நீங்கள் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க? அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணி. இப்போ பைக்கில் வந்துடுறீங்க. பைக்கில் இப்போ வேறு வழியில் ஏதாவது பிரச்சனையும் ஆகும், அந்த இதெல்லாம் நீங்கள் இப்போ தனியாகவே ஹேண்டில் பண்ணீங்களோ இல்லாட்டிக்கு? இல்லை நாங்கள் வந்துட்டு அந்த இந்த பைக்கில் மெக்கானிக் இருக்குது அங்கே எஸ்கே மோட்டர்ஸ் கிருந்தி வேலை. அவனை கண்டாக்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கு. எல்லா இடத்துக்கும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லும் இருக்குது ஹெல்ப் பண்ணிட்டுருக்கு. இதில் ஒரு பிரச்சனை வந்துட்டாங்க சாலிபுரம் இந்த நொச்சியாகமுக்கு இந்த பக்கம் ஊர். அங்கே இந்த நாங்கள் வில்பாத்தூரில் க்ராஸ் பண்ணிட்டாங்க. அதில் வந்துட்டாங்க இந்த ரெஸ்டிஃபையே போயிட்டான். நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா வந்துட்டு தான் வாரேன். என்ன டூரும் போயிட்டான், சிடிஐயும் ரெஸ்டிஃபையரும் டூல் கிட்டும் நாங்கள் எடுத்து போகிறேன். அதுதான் நார்மல்லாம் இது பைக்கில் வர பிரச்சனை. இல்லைனா இந்த நார்மல் டியூப் தான் பஞ்ச் ஆகினா எங்கிட்ட பஞ்ச கிட் பம்ப் ஹேர் பம்ப் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் செட்டாக இந்த பின்னுக்கு இந்த இதுலேயே இருக்குண்ணே? இதுலேயே இருக்குது. இப்போ நீங்கள் இதுலேயே இருக்குது. இந்த டென்ட் இருக்குது, கேம்பிங் எல்லா ஐட்டம்ஸ் இருக்குது. குக்கிங் ஐட்டம்ஸ், க்ளோசரி ஐட்டம்ஸ், நீட் டீ, அதிலும் கப் இருக்குது, பிளேட்ஸ். குட்டி வீடு மாதிரி தானே இது? வீட்டில் இருக்கிற எல்லா செட்டப்பும் வந்து இந்த பைக்கில் கொண்டு ஒரு 32வது நாளாக வந்து இப்போ யாழ்ப்பாணம் வந்திருக்கிறோம். தனியாக இப்போ ட்ரிப் போனதுக்கு வெட்டிங் பண்ணி இப்போ கப்பிள்ஸாக போகிறதுக்கு என்ன மாதிரி இப்போ எது உங்களுக்கு பெட்டர்ன்னு தோணுது? ஃபேமிலி ட்ரிப். அப்போ சோலோ ட்ரிப் என்ன மாதிரி? சோலோ ட்ரிப்பும் நல்லா இருக்குது. நான் சோலோவும் போவேன். ஆனால் அதுக்கு மேலே ஃபீலிங் இருக்குது ஃபேமிலியில். சோலோ ட்ரிப்போ போயிட்டுனா எனக்கு மட்டும்தான் அந்த ஃபீல் வருது. ஆனால் நான் ஃபேமிலி போயிட்டா என் டாட்டருக்கு, என் ஒய்ஃபுக்கு, நாங்கள் 3 பேருக்கும் அந்த ஃபீல் எடுக்க இயலும். இப்போ சோலோ ட்ரிப்போ ஃபேமிலி ட்ரிப்போன்னு சொல்ல அண்ணாக்கு வந்து பிடிச்சிருக்கு ஃபேமிலி ட்ரிப்பா. இதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே நீ எங்கே போகிறீங்க? இப்போது இங்கேருந்து நாங்கள் போகிறேன் இன்னைக்கு பவுன் பெட்ரோ கீரமலை. அப்புறம் அந்த பக்கம் புதுக்குடியிருப்பு அந்த சைடில் மூத்தூர், ட்ரிங்கோமலி, அப்படியே பேட்டிக்லோ, பானம, கோல் அப்படியே சுற்றிட்டு கந்தானுக்கு போகிறேன். அந்த டைம் இல்லை. நாங்களுக்கு ஃப்ரீ இருக்குது. நாங்கள் இந்த வந்துட்டேன் பார்க்குறது ஃபீல் பண்ணிக்கிறது அதுக்கு தானே வந்துட்டு ரசிக்கிறது தானே. அதனால எங்களுக்கு அந்த டைம் பிரச்சனை இல்லை. நாங்கள் நேரம் சென்றாலும் அந்த இடத்தை பார்த்துட்டு போகணும், நேரம் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதனால தான் நீங்கள் இங்கே இந்த காஷ்மீர்னா நாங்கள் இப்போ இருக்குது காஷ்மீர் தானே. எனக்கு நாளைக்கு காஷ்மீர்னா வர முடியாது, வர ஏழுமா இல்லைன்னா எனக்கு தெரியல தானே. அதனால நாங்கள் இப்போ டைமில் நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. அதுதானே வேணும் எங்களுக்கு. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியல தானே. அதனால இந்த நிமிஷத்துல சந்தோஷமா இருக்கணும். நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நேற்று பார்த்து நான் எதாச்சும் தான் கண்ணான் பைக் ட்ரிப் போகாம சந்தோஷமா தான் இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். நிறைய பேர் போறாங்க. ஸ்ரீலங்கா டூர்ல போகல, எல்லாம் போறாங்க 7 days 10 daysல மட்டும் தான் போறேன். இந்த மாதிரி எல்லா இடம் கம்ப்ளீட் பண்ண இல்லை. நான் யோசிக்கிறேன். நான் தான் அந்த ஃபர்ஸ்ட் டைம்ல இப்படி இந்த ஃபேமிலி கிட்ட நான் யோசிக்கிறேன். இந்த புள்ள தான் ஃபர்ஸ்ட் டைம்ல அரௌண்ட் ஸ்ரீலங்கா பைக்ல போறேன். மகள நேம் ஜேத்யா ஜோயல். அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு சொல்ல ஜந்தி. அவன் தான் நான் யோசிக்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்காவோட குட்ட போற ஃபர்ஸ்ட் சின்ன பிள்ளை ஃபர்ஸ்ட் இல்ல புள்ள. அவங்க நேம் வந்து ஜேத்யா ஜோயல்.
அவங்க வந்து சின்ன பிள்ளை தான், சிங்களம். எனக்கு வந்து சிங்களம் தெரியாது, அதால் வந்து கதைக்கவே இல்லை. உங்களோட வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் தானே, அவர் வந்து என்ன மாதிரி நீங்கள் இப்போ போகிறோன்னு சொல்லி உங்களோட வந்துடுறோம் இல்லாட்டி? இல்லை அவனும் அப்படிதான். எனக்கு என் வைஃப்லேக்கு நல்லா மெச் ஆகுது, அதனாலதான் அவனை கொண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட். இல்லை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை, அவனும் சந்திக்கிருந்த இந்த டூருக்கு தான். இன்னைக்கு முன்னாடி நாங்க மீட் பண்ண இல்லை, ஒரே ஒரு நாள் தான் மீட் பண்ணிட்டேன். ஒரு நாள் மீட் பண்ணி அப்படி உங்களோட வந்து ஃபர்ஸ்ட் டைம். நான் அப்படியே கொண்டு போக மாட்டேன், ஏன்னா நாங்க போறது இந்த வீடியோ எடுத்துருக்கு நாங்கள் ஃபீல் பண்ணுது தானே, எல்லாரும் அந்த மாதிரி இல்லை தானே. சம் ஆகளுக்கு எங்க மாதிரி டைம் இல்லை, ஆனா அவங்கள வந்துட்டு அந்த உடனே போவேணும். எனக்கு அது சரியில்லை. எனக்கு இந்த வந்தா இந்த காத்து ரசிச்சுட்டு அப்படிதான் போவேணும். நான் நினைச்சேன் அண்ணாவோட வந்து இன்னும் ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்தவர், அவர் வந்து அண்ணாண்ட ஃப்ரெண்டு தான் நினைச்சேன், பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். அப்போ சரி அண்ணாவோட ஒரு இப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், இப்போ வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஒரு நாள்லேயே மீட் பண்ணி அந்த அண்ணா வந்து இப்போ இவரோட ட்ரிப் வந்தவராம். ஆனால் சொன்னால் நம்பலாம் இருக்குது, சில பேர் அப்படி இப்போ எங்கே ஃப்ரெண்ட் படியிலே இப்போ நாங்கள் கேட்டால் வந்து இப்போ இப்படி ட்ரிப் போகணும்னு சொல்லி கேட்டால் அவங்க வர்றதே கஷ்டம். ஆனால் அந்த அண்ணா வந்து ஒரு நாள்லேயே பழகி இப்போ வந்து 32வது நாள் என்னன்னா அவன் நல்ல இருக்குது, அவன் நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் பெரிய சப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்ணாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணா வந்து இப்போ இன்னும் ஒரு பாதி இடம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அண்ணாண்ட பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அண்ணா. தேங்க்யூ. எல்லாருக்கும் ஒரு பைக், எல்லாரும் பைக் வச்சுருப்பீங்க தானே, அந்த பைக்கு வந்து ஒரு நேம் வச்சுருப்பீங்க. அதே மாதிரி இங்கால ஒரு பைக் நிற்குது, இங்கால ஒரு பைக் நிற்குது. இந்த பைக்குக்கு வந்து அண்ணா ஒரு செல்லமாக ஒரு நேம் ஒன்று வச்சுறாரு. அண்ணா நேம் என்ன? பாஜா பேண்டி. பாஜா பேண்டி. எனக்கு இது இந்த நான் பார்த்துருந்தா இவரை பெருசு தான் எனக்கு ஃபீல் ஆகுது, அதனால இந்த பேண்டி மாதிரி எனக்கு லுக் இருக்குது இதில். நான் அதனால இதுக்கு பாஜா பேண்டினா பேர் கட்டுட்டோம். அண்ணாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காமல் அண்ணா சேனலை வந்து நான் மென்ஷன் பண்ணி விட்றேன், சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பைக் வந்து மற்ற அண்ணா, அந்த அண்ணா ஃப்ரெண்ட் வந்து இதில் தனியாக வந்த பைக்கை பாருங்க. ரைட் போகிறேன்டா வந்து சேஃப்டி கார்டெல்லாம் இருந்தானே அதெல்லாம் இருக்குது. அடுத்தது பின்னுக்கு வந்து கேம்பிங் பண்ணுறதுக்கான டென்ட்டு, சமைக்கிற சாமான், ஒரு அட்வென்ச்சர் பைக் தான். மற்ற பைக் இங்கே பாருங்க, இந்த பைக்கில் தான் அண்ணா வந்து கப்புள்ஸாக வந்தார். இதில் நிற்கிற அண்ணா தான் அண்ணாண்ட மகள். அந்த அண்ணாண்ட வந்து நேம், சேனல் நேம் பாருங்க, ட்ராவல் வித் பாஜா பேபி. இதான் வந்து சேனல் நேம். மனோத நம்ம கேண்டோ அம்மா மாமா மாமா பொரு கேண்டோ பாரு பொரு. அடுத்த வந்து இதில் வந்து சொன்ன வரையுமே இது வந்து கப்புள் அண்ணா, இது வந்து இதில் இருக்கிறவங்க அந்த அண்ணா, அடுத்த அண்ணாண்ட வைஃப், அடுத்து வந்து அந்த மகள் போட்டு கழிச்சிட்டு போனாங்க. அதில் அவங்க தான் அந்த கியூட் கப்புள்ஸ். அவங்கள பாருங்க, சின்ன பிள்ளைன்றதால கொஞ்சம் குறும்புத்தனம் கூட. ஒரு மாதத்துக்கு தேவையான எல்லா சாமானும் வந்து இதிலேயே காட்டிக்கொண்டு கப்புள்ஸாக வந்து ரைட் போயினோம். போட்டேன் கியாண்டகோ. வணக்கம் வணக்கம் டாய். அண்ணாண்ட ஃப்ரெண்ட் பக்கத்தில் இருக்கார். ஹலோ ஹாய். நம்ம முகது நம்ம பிரியா சங்கீத். கோமத ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது சூப்பர். இது திஸ் ஒன் ஏமத ಟಿಕ್ಟಾಕ್ ತಿನ್ನವಾ, ಫೇಸ್ಬುಕ್ ತಿನ್ನವಾ, ಇನ್ಸ್ಟಾ ದಿನೋ ಬ್ಲಾಗ್ ಅದು என்ன? ஓ ಬ್ಲಾಗ್ ಟ್ರಾವೆಲ್ ಒಕಮ. புதுசாக ஒரு சப்ஸ்கிரைபர் எங்கள் அண்ணா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சாச்சு. கஜுனோ பீச்சில் இருந்து போயினோம், எந்த இடத்துன்னு தெரியல. அப்படியே அவன பயணம் வந்து தொடருது, கரையோரத்தை சுற்றி பயணம் வந்து தொடருது. பிரியா ப்ரோ பாய் பாய் பாய். முன்னது
Visualing. ஹெல்மெட்டை பாருங்க அப்படின்னு இப்போ போகிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டேன் டாய்